இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியா சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ஆஃபீஸ்ல ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பைரவி கம்பெனியில வந்துட்டு கண்டிப்பா கார்த்திக் என்னோட பேர்ல தான் வந்துட்டு மாத்த போறான் அப்படின்னு. ஆனா திட்டம் போட்டு இந்த அஞ்சலி கம்பெனி பேர வந்துட்டு அவ பேருக்கு மாத்துனது மட்டும் இல்லாம, இப்ப வீட்ல நம்ம பைரவிய ஒரு வேலைக்கார மாரி வந்துட்டு நடத்த போறாங்க. ஏன்னா கம்பெனியில வந்துட்டு பண்ணதுக்கு கண்டிப்பா இந்த அஞ்சலி வந்துட்டு பழி வாங்கணும்னு நம்ம பைரவி இருந்துகிட்ட இந்த சிந்தாமணிய டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா இந்த சிந்தாமணி இருந்துகிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வர மாரி நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு ஒரு லீலைகள கத்துக் குடுத்துட்டாங்க. "இங்க பாரு அஞ்சலி, நீ வந்துட்டு வீட்ல இல்லாத என்ன வந்துட்டு இந்த ஒரு வீட்ல வேலைக்காரி மாரி நடத்திட்டு இருக்காங்கன்னு." உடனே ஆவேசப்பட்ட நம்ம அஞ்சலி இருந்துகிட்டு, "உங்களுக்கு டீ வேணும்னா நீங்க தான் போட்டு ஆகணும். எங்க அம்மாவ வந்துட்டு சும்மா வேல சொல்ற மாரி வேல வச்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு" எல்லாருமா சேர்ந்து அவமானப்படுத்துறாங்க. இப்பதாங்க நம்ம பைரவிக்கு வந்துட்டு நம்ம இலக்கியாவோட நிலைமை, நம்ம கௌதமோட நிலைமை புரிய வருது. அவங்களே வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்திருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த அஞ்சலி பண்ற இந்த ஒரு சேட்டைகள வந்துட்டு என்னால தாங்க முடியல. இன்னைக்கு வந்தவ இந்த அஞ்சலி மருமகளா இந்த ஒரு வீட்டுக்கு. ஆனா அவ வந்துட்டு அதிகாரம் போடுறா. நான் வந்துட்டு எந்த ஒரு வீட்ல எந்த ஒரு அங்கீகாரத்துல இருக்கணும்னு நெனச்சேனோ, அது எல்லாமே வந்துட்டு வீணா போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்திக் தான். கார்த்திக்கோட சுயரூபத்த வந்துட்டு நான் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன். ஏன்னா கார்த்திக் வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான காரியத்த இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த வந்துட்டு தெரிஞ்சுக்காம அவனுக்கு உதவி பண்ணிட்டான். ஆனா வந்துட்டு அதுக்கான தண்டனை வந்துட்டு அவன் கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா மர்மமே வந்துட்டு நான் உடனுக்குடனே நான் கௌதமுக்கு உடனே நான் சொல்லுவேன் அப்படின்ற மாரி நம்ம பைரவி வந்துட்டு நெனச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கம்பெனியில வந்துட்டு இந்த முதல் இடத்த வந்துட்டு வர வச்சதே நம்ம கௌதம் தாங்க. ஆனா திட்டம் போட்டு எந்த ஒரு அனுபவமும் இல்லாம இந்த அஞ்சலிக்கு நம்ம கார்த்திக் வந்துட்டு அத மாத்தி கொடுக்கறதுல துளி அளவு கூட யாருக்குமே விருப்பமே இல்லைன்னு நெனைக்கிறோங்க. மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிந்தாமணியும் நம்ம அஞ்சலி நம்ம பைரவிய ரொம்பவே வந்துட்டு கீழ்த்தரமான வார்த்தையில பேசி காயப்படுத்துறது மட்டும் இல்லாம, அடுத்தபடியா வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கும் ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்ட இருக்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம கௌதம் கிட்ட, இலக்கியா கிட்டயும் போயிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்ல வந்துட்டு திரும்ப வரணும். இந்த கார்த்திக் வந்துட்டு அடியோட நம்ம அழிக்கணும். ஏன்னா அவன் பண்ண நம்மளுக்கு ஃப்ராடு வேலைய திரும்ப வந்துட்டு அவனுக்கே நம்ம பண்ணணும். ஏன்னா ஜானகி அம்மாவோட இந்த ஒரு நிலைமைக்கு முழு காரணமே இந்த கார்த்திக் தான். அவனுடைய சுயரூபத்த வந்துட்டு ஒட்டு மொத்தமா அடக்கணும் கௌதம் அப்படின்ற மாரி நம்ம இலக்கியாவ முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வழியா ஆண்டவனோட சூழ்ச்சியில திரும்ப பார்த்தீங்களான்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா தாங்க மாறிட்டு இருக்கு. ஏன்னா, நம்ம இலக்கியாவும் கௌதமும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அஞ்சலி வந்துட்டு இருக்கிறங்காட்டி தானே இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவன் வந்துட்டு ஐடியா சொல்ற மாரி வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. அஞ்சலிய ஃபர்ஸ்ட்டு முதல்ல நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போட்டு வச்சிருக்க இந்த ஒரு சதி திட்டத்துல கண்டிப்பா யாரெல்லாம் வந்துட்டு பலியாடா சிக்க போறாங்கன்னு நெனச்சாலே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம பைரவி படப்போற இந்த ஒரு கஷ்டத்துக்கு பலன் வந்துட்டு நம்ம கௌதம் மூலியமா தாங்க கிடைக்கும். ஏன்னா கௌதம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா வந்துட்டு இப்ப இவ்வளோ நாளா விட்டு வச்சிருந்தாங்க. சின்ன பையன் தான் போனா போதும், இந்த கார்த்திக் வந்துட்டு தப்பு பண்ணியிருந்தா நம்ம தம்பியாச்சு திருந்திரும் அப்படின்னு. ஆனா எப்ப வந்துட்டு அப்பன் பேர் தெரியாம அவன் கூட வந்துட்டு நீங்க இருக்கீங்களோ, அவன் வந்துட்டு ஒரு அ வாழ்றதுக்கான தகுதியே கிடையாது. நம்ம வீட்ல வந்துட்டு நம்மளுடைய மொத்த சொத்து மதிப்பும் திருட தான் பார்த்தான் அப்படின்ற மாரி அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டாங்க. அது எல்லாமே வந்துட்டு இப்ப நிரூபிச்சு காமிப்பேன்னு ஒரு பக்கம் ஜானகியோட சபதத்திலே வந்துட்டு நம்ம கௌதம் போராட போறாங்க. ஆனா நம்ம இலக்கியா வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தாமதம் வந்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா ஒரு வேளை வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் வந்துட்டு கையும் களமா சிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்களா? இல்ல இந்த அஞ்சலிய வந்துட்டு எப்படியாச்சும் வீட்ட விட்டு வெளிய அனுப்புனா போதும் அப்படின்ற நினைப்புல இருக்காங்களான்னு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.